Hey everyone, this is Dr. Pragathi. Today the பற்றி பார்க்க போகிறோன்னா Arnica montana. So Arnica montana is a very important remedy in our homeopathic practices. So Arnica montana ஒரு காமன் நேம் பார்த்தீங்கன்னா லெப்போர்ட்ஸ் பெயின் காம்போசிட்டே ஃபேமிலி. இதே லெப்போர்ட்ஸ் பெயின் சொல்கிறாங்கன்னா மோஸ்ட்டாக இந்த ஓநாய் சிறுத்தைக்கு எல்லாமே காயம் பட்டுருச்சுன்னா ஸோ அப்போ யூஸ் பண்ணுற மெடிசன் தான் வந்து Arnica. ஸோ அதனால் அது காமன் நேம் வந்து லெப்போர்ட்ஸ் பெயின்னு வச்சுருக்காங்க. கான்ஸ்டியூஷன் when it come to constitution is nervous women sanguine lethargic persons. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நர்வஸ் உமனானது ஸோ மோஸ்ட்டாக வந்து நர்வ் சென்சிட்டிவாக இருக்கிற ஒரு ஃபீமேல் உமன்ஸ். ஓகே, சாங்குயின் லெத்தோரிக் பர்சன்ஸ்ன்றது அந்த ரத்த ஓட்டம் வந்து ரொம்ப அதிகமாகவும் உடம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட் போட்ட மாதிரியும் ஃபேஸ் வந்து ரொம்ப ரெட்டாகவும் அவங்களுக்கு ப்ரெசென்ட்டாக இருக்கும். லைவ்லி எக்ஸ்ப்ரெஷன் அண்ட் வெரி ரெட் ஃபேஸ். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முகத்தில் வந்து ரொம்ப சுறுசுறுப்பான ஒரு எக்ஸ்ப்ரெஷன் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ அதுவும் வந்து ரொம்ப ரெட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருக்கும்? சுறுசுறுப்பாக இருக்கும். முகத்தில் வந்து எக்ஸ்ப்ரெஷன் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். அவங்களோட ஃபேஸ் வந்து ரொம்ப ரெட்டாக இருக்கும். பேட் எஃபெக்ட்ஸ் ரிசல்ட்டிங் ஃப்ரம் த மெக்கானிக்கல் இன்ஜூரிஸ். ஸோ எங்கேயாவது போயிட்டு விழுந்துட்டாங்க, பிளண்ட் இன்ஜுரி அடிபட்டுருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தான் வந்து bad effects வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஆஃப்டர் மெக்கானிக்கல் இன்ஜுரிஸ் they will have the bad effects resulting from the mechanical injuries even if received years ago. அதாவது ரொம்ப நாள் ஆனாக்கூடுமே அதுக்கப்புறம் வர கம்ப்ளைண்ட்ஸ் தான் வந்து ஆர்னிகா மோன்டானா. ஸோ காயம் ஆனதுக்கு அப்புறமேட்டு வர கம்ப்ளைண்ட்ஸ் தான் ஈவன் இயர்ஸ் ஆனாக்கூடுமே அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு. the main cause is even if received years ago. ரொம்ப நாளுக்கு முன்னாடி அடிபட்டிருந்தாலுமே these person will have this complaint, especially adapt to those who remain long impressed by even slight mechanical injuries. கொஞ்சோன்னு அடிபட்டிருந்தாலும் அதோட தாக்கம் தான் நீடித்த தாக்கம். அதாவது ரொம்ப நாள் ஆனதுக்கு அப்புறமேட்டு அவங்க உடல்லையும் சரி மனதுலேயும் சரி ஸோ அந்த தாக்கம் அந்த அடிப்பட்ட தாக்கம் வந்து இருக்கும். ஸோ இட்ஸ் அ மெயின் காஸ். ஸோ சிறிய ஃபால் அதாவது கொஞ்சமாக அடிபட்டிருந்தாலுமே வந்து ரொம்ப நாளாக குட்டி அடியாக இருந்தாலுமே அவங்களுக்கு ரொம்ப நாளாக வந்து உடம்பு வந்து ரொம்ப வலிக்கிற மாதிரி அந்த சோல்னஸ் அண்ட் ப்ரூயிஸ் ஃபீல் இருக்கும். அந்த வலி எப்படி இருக்கும்னா உடல் ஃபுல்லும் வந்து ஏதோ அடித்தது மாதிரி ஏதோ அடித்த வலி மாதிரி அவங்களுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ சோர்னஸ், பாடி பெயின், ப்ரூயிஸ்டு ஃபீலிங் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் களைப்பு எப்பவுமே களைப்பாக இருப்பாங்க. ட்ராமேட்டிக் அஃபெக்ஷன்ஸ் ஆஃப் மசில்ஸ் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ ட்ராமா சென்சேஷன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதாவது மசில்ஸில் வந்து அந்த சோர்னஸ், இன்ஜூரி, அந்த பெயின் சென்சேஷன் வந்து அவங்களுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ தலையில் அடிப்பட்டதுக்கு அப்புறமேட்டு அதாவது மெக்கானிக்கல் இன்ஜூரிஸ் எஸ்பெஷலி வித் ஸ்டூப்பர் ஃப்ரம் கன்கஷன் அப்படின்னா என்னென்னா தலையில் அடிப்பட்டதுக்கு அப்புறமேட்டு தே மயக்கமாக இருக்கிற மாதிரி, ஸ்டூப்பர் அண்ட் கான்ஷியஸ்னஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரியான சென்சேஷன் வந்து இருக்கும். இன்வாலன்ட்ரி ஃபீசஸ் அண்ட் யூரின் ஆஃப்டர் அடிப்பட்டதுக்கு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அவங்க ஸ்டூல்ஸாக இருக்கட்டும் அண்ட் யூரின் பாஸ் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து இன்வாலன்ட்ரியாக they used to pass after this injury. After injury with blunt instruments, ஸோ கத்தி மாதிரி ஒரு ஷார்ப்பான இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் இந்த இது வந்து கேட்காது. பிளண்ட் ஆப்ஜெக்ட் மாதிரி இருக்கிறதோ இன்ஜூரிக்கு அப்புறமேட்டும் வந்து எல்லா சிம்டம்ஸுமே ஸ்டார்ட் ஆகும் சொல்கிறாங்க. ஸோ வந்து மெயினாக எதுக்கெலாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து காம்பவுண்ட் ஃப்ராக்சர்ஸ் அண்ட் தேர் ப்ரொஃப்யூஸ் சப்பிரேஷன். ஸோ காம்பவுண்ட் ஃப்ராக்சர் மூலயமா வந்து சம் பீப்புள் வில் ஹாவ் திஸ் பஸ் ஃபார்மேஷன் அது சப்யூரேஷன் ஃபார்ம் வந்து ஏற்படுற நிலை இருக்கலாம். அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வந்து கொடுக்கலாம். முக்கியமாக வந்து அக்யூட் ஃப்ராக்சர் அண்ட் அர்ஜென்ட் இன்ஃபெக்ஷன் கண்டிஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து வி கேன் கிவ் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குள்ளே வி கேன் கிவ் அண்ட் அலாங் வித் allopathic procedures also we can give this Arnica montana. ஓகேங்களா. கன்கஷன் அண்ட் கன்ஃபியூஷன் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக அந்த ஹெட் இன்ஜுரியில் வந்து பிரெயின் ஃபங்க்ஷன் வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் வந்து பாதிக்கப்படுற அந்த டைமில் வந்து வி கேன் கிவ். கன்ஃபியூஷன் வந்து சாஃப்ட் டிஷ்யூஸில் வந்து ப்ரூயிசிங் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ அந்த டைமில் கொடுக்கலாம். ஸோ ரிசல்ட் ஆஃப் ஷாக் ஆர் இன்ஜுரி ஃபிசிக்கல் இன்ஜுரியில் மட்டும் இல்லாமல் ஷாக் பிக்சரும் இருக்குல்ல. ஆஃப்டர் இன்ஜுரிக்கு அப்புறம் வந்து பிரெயினில் வந்து கன்ஃபியூஷன் ஆகிட்டு சம் பீப்புள் வில் கெட் ஷாக் கண்டிஷன் டியூரிங் இன்ஜுரி. ஸோ அப்போயுமே வந்து இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். வித் லாசரேஷன் ஆஃப் சாஃப்ட் பார்ட்ஸ் ஸோ கிழிஞ்சிற மாதிரி இருக்கிறது டியரிங் இன்ஜுரி இருந்துச்சுன்னா அதுக்கும் நம்ம Arnica we can think of. prevents suppuration and septic condition and promotes absorption. அதாவது வந்து பார்த்திங்கன்னா சப்புரேஷன் வந்து குறைக்கும் ஹெல்ப் பண்ணும். அதாவது ட்ராமா ஆனதுக்கப்புறமேட்டு வர இன்ஃப்ளமேஷனையும் வந்து கட்டுப்படுத்தும்.
அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா வெசிட்டட் பிளட் டிஷ்யூ ஃப்ளூயிட் அப்சார்ப்ஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது பிளட் வெசல்ஸ் அப்சார்ப்ஷன் அண்ட் டிஷ்யூ அப்சார்ப்ஷன் எக்ஸ்ட்ரா வாஸ்குலேட்டட் பிளட் அண்ட் டிஷ்யூ ஃப்ளூயிட் அப்சார்ப்ஷனுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ரொம்ப முக்கியமான மென்டல் கீ நோட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ஹோல் பாடி ஓவர் சென்சிட்டிவ், உடல் முழுச்சும் வந்து பார்த்திங்கன்னா டச்சுக்கும் வந்து ரொம்ப 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 சென்சிட்டிவாக இருப்பாங்க. தேர் கம்பேரிங் வித் சாமோமில்லா, காஃபி அண்ட் இக்னேஷியா. எவ்ரி திங் ஆன் விச் ஹி லைஃப் சீம்ஸ் டு பி டூ ஹார்ட். அதாவது ஈவன் படுக்கிற இடம் பெட்டு வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தால் கூடமே அதுவே ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. கம்ப்ளைண்ட்ஸ் கான்ஸ்டன்ட்லி ஆஃப் இட். ஸோ ஏதாவது இங்கே படுக்க முடியல, அங்கே படுக்க முடியல, இங்கே எனக்கு வலிக்குது, என்னால் சுத்தமாக முடியல, ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. கீப்ஸ் மூவிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு ஒன் அதர் இன் சர்ச் ஆஃப் சாஃப்ட் பிளேஸ். ஏதாவது சாஃப்ட் பிளேஸ் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் வந்து அவங்க மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ பார்ட்ஸ் ரெஸ்டட் அப்பான் ஃபீல் சோர் அண்ட் ப்ரூயிஸ்ட். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பாடி பார்ட்ஸ் வந்து ரொம்ப சோர், ப்ரூயிஸ் அண்ட் ப்ரெஷர் பெயின் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். தேர் கம்பேரிங் வித் குவாப்டிஷியா அண்ட் பைரோஜனம் தே ஃபீல் வெரி சோர் அண்ட் ப்ரூயிஸ்ட். மஸ்ட் மூவ் கண்டினியூ டு ஆப்டெயின் ரிலீஃப் ஃப்ரம் பெயின். அந்த பெயின் வந்து ரிலீஃப் ஆகிறது தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் வந்து அவங்க மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த சிம்டம் ஆஃப் ரெஸ்டாக்ஸ் ஆல்சோ. டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆஃப் தி அப்பர் பாடி, ரைட்? ஸோ தே ஹாவ் திஸ் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆஃப் தி அப்பர் பாடி அண்ட் கோல்ட்னஸ் ஆஃப் தி லோவர். This is a very important symptom. Okay, upper body வந்து ஹீட்டாகவும் லோவர் பாடி கோல்டாகவும் இருக்கும். ஃபேஸ் ஆர் ஹெட் அண்ட் ஃபேஸ் அலோன் இஸ் ஹாட், பாடி கூல். ஸோ வந்து தலை ஃபேஸ் மட்டும் வந்து சூடாக இருக்கும், பாடி வந்து கூலாக இருக்கிறது அர்னிகாவோட சிம்டம்ஸ் தான். கான்ஷியஸ்னஸ் அண்ட் ட்ரெயின் சிம்டம்ஸ். ஸோ வந்து அன்கான்ஷியஸ் ஆகிடுவாங்க, பேஷண்ட் வந்து நினைவே இல்லாமல் போயிடுவாங்க. when spoken to answers correctly but unconsciousness and delirium at once written. ஸோ வந்து யாராவது பேசினாங்கன்னா ஆன்சர் வந்து கரெக்டாக பண்ணிட்டு தான் இருப்பாங்க, ஆனால் பேசுனது முடிச்சதுக்கு அப்புறமேட்டு திருப்பி அன்கான்ஷியஸ் ஆகிடுவாங்க, டெலிரியஸ் ஸ்டேட்டுக்கு வந்து போயிடுவாங்க. ஃபால் அஸ்லீப் இன் த மிஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ். தான் பேசிகிட்டு இருக்கும் பொழுதே வந்து தூங்கிடுவாங்க. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ் ஆஃப் main symptoms of Arnica montana. They are comparing with back pressure also. Says there is nothing the matter is with him. கடுமையான இன்ஜுரி இருந்தாலுமே எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லுவாங்க. ஸோ தீஸ் ஆர் த வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் என்னது, அவங்க வந்து ரொம்ப அன்கான்ஷியஸ் ஆகிடுவாங்க, பேசிகிட்டே இருப்பாங்க, நல்லா கரெக்டாக தான் ஆன்சர் சொல்லிட்டே இருப்பாங்க. டக்குன்னு அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அவங்களுக்கு டெலிரியம் வந்து திருப்பி ரிட்டன் ஆகிடும். ஸோ பேசிகிட்டே இருக்கும் போது திடீர்னு தூங்கிடுவாங்க. அவங்களுக்கு எவ்வளோ பெரிய அடியாக இருந்தாலுமே எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிற டைப் வந்து யாருன்னா Arnica montana. அண்ட் ஹெட் இன்ஜுரி வந்து பார்த்திங்கன்னா மெனின்ஜைட்டிஸ் ஆஃப்டர் மெக்கானிக்கல் ஆர் ட்ராமாட்டிக் இன்ஜுரிஸ். ஸோ ஹெட் இன்ஜுரிக்கு அப்புறம் வந்து தே கெட் மெனின்ஜைட்டிஸ். ஸோ காம்ப்ளிகேஷன், இன்ஃப்ளமேட்டரி காம்ப்ளிகேஷன் வந்து இருக்கும். ஸோ ஃப்ரம் ஃபால், அதாவது எல்லாமே வந்து நம்ம முன்னாடியே படித்த மாதிரி விழுந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா பிரச்சனையும் வரும். ஸோ கன்ஃபியூஷன் அண்ட் கன்கஷன் ஆஃப் பிரெயினுக்கும் வந்து கொடுக்கலாம். ஸோ வென் சஸ்பெக்டிங் எக்ஸுடேஷன் ஆஃப் பிளட் டு ஃபெசிலிட்டேட் அப்சார்ப்ஷன், இன்ஜுரிக்காக டிஷ்யூவில் வந்து எக்ஸ்ட்ரா வாஸ்குலேஷன் வந்து ஏற்பட்டதாக சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதால் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அப்சர்வ் பண்ண முடியாது. ஸோ வாட் தேர் சேயிங் மீன்ஸ், இன்ஜுரி காரணமாக டிஷ்யூவில் பிளட் எக்ஸ்ட்ரா வேஷன் ஏற்பட்டிருந்ததாக சந்தேகம் இருந்தால் அதை அப்சர்வ் செய்ய உதவும் Arnica. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்ஜுரிக்கு அப்புறமேட்டு டிஷ்யூவால் வந்து எக்ஸ்ட்ரா வேஸ்டேஷன் வந்து பண்ண முடியாமல் இருக்குது அப்படின்ற சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா தென் வி கேன் சஜஸ்ட் Arnica. ஹைட்ரோசெஃபாலஸ். ஸோ கிளினிக்கல் பாயிண்ட் வந்து ஹைட்ரோசெஃபாலஸ் போட கண்டிஷன், எமர்ஜென்சி கண்டிஷன், நியூரலாஜிக்கல் கண்டிஷனுக்குமே we can give Arnica. டெட்லி கோல்ட்னஸ் அண்ட் ஃபோர்ஆர்ம் ஆஃப் சில்ட்ரன். ஸோ குழந்தைங்களோட ஃபோர்ஆர்மில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அப்நார்மலாக வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருந்துச்சு. ஃபோர்ஆர்ம், ஆர்ம் அண்ட் திஸ் இஸ் ஃபோர்ஆர்ம், ரைட்? ரொம்ப குளிர்ச்சியாக இருந்துச்சுன்னா we can think of Arnica. and apoplexy. ஸோ அப்பாப்ளெக்ஸினா என்னது, சடன் லாஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். ஸோ பேரலைசிஸ் மாதிரி ஒரு அக்யூட் செரெபெல்லர் ஈவெண்ட் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்போப்ளெக்ஸி வரும். சடன் லாஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், சுத்தமாக போயிடுறது தான் வந்து கான்ஷியஸ் சுத்தமாக இல்லாமல் இருக்கிறது தான் அந்த அப்போப்ளெக்ஸி, லாஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். இன்வாலன்ட்ரி எவாக்குவேஷன் ஃப்ரம் த பவல்ஸ். ஸோ அதனால தான் அவங்களுக்கு வந்து இன்வாலன்ட்ரி எவாக்குவேஷன், பவல்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா இன்வாலன்ட்ரி எவாக்குவேஷன் வந்து அவங்களுக்கு வருது. கண்ட்ரோல்ஸ் ஹெமரேஜ் அண்ட் எய்ட்ஸ் அப்சார்ப்ஷன், இதுதான் முன்னாடியே படித்தோம்ல. ஸோ ப்ளீடிங் ஆச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா வாஸ்குலர் பிளட் வந்து அப்சார்ப்ஷன் பண்ணுறதுக்கு இந்த Arnica வந்து வெரி வெரி யூஸ்ஃபுல். அண்ட் ஐ சிம்டம்ஸ் வந்து conjunctival or retinal hemorrhage. ஸோ கன்ஜங்டைலர் ரெட்டினாவில் வந்து பிளட் வெசல்ஸ் வந்து ரப்சர் ஆகிட்டு ஸோ அதனால் வந்து ஹெமரேஜிக் கண்டிஷன் வந்து வரும். ஸோ
ஸோ தேர் கம்பேரிங் வித் லெடம் அண்ட் நாக்ஸ்வாமிகா. கவுட் அண்ட் ரிமாட்டிசம். கவுட் அண்ட் ரிமாட்டிசம் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் ஃபியர் ஆஃப் பீயிங் டச்டு. ஸோ ஏதாவது தொடுறதுக்கே வந்து ரொம்ப ரொம்ப பயப்படுவாங்க. ஓகே, ஸோ வலிக்கு தாங்க முடியாமல் வலிச்சிருமோ, அது டச் பண்ண ரொம்ப வலிக்குமோ, அந்த மாதிரி பெயினில் வந்து ஒருத்தவங்க யாராவது கிட்ட வந்தாங்கன்னா they will fear of being struck by person coming near. எனக்கு தொட்டா வலிச்சிருமோ, அந்த எக்ஸ்ட்ரீம் சென்சிட்டிவிட்டி அது அவங்களால தாங்கிக்கவே முடியாது. ஸோ அர்னிகாஸ் வந்து டச் சென்சிட்டிவ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. பெல்விக் சிம்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா cannot walk erect. நிமிர்ந்து நேராக அவங்களால நடக்கவே முடியாது. பிகாஸ் ஆஃப் ப்ரூயிஸ் ஸ்டார்ட் ஆஃப் ஃபீலிங் இந்த பெல்விக் ரீஜன். அந்த பெல்விக் ரீஜன்லேயுமே வந்து அவங்களுக்கு அந்த ப்ரூயிஸ் சென்சேஷன் இருக்கிறதுனால அவங்களால நிமிர்ந்து நடக்கவே முடியாது. பாயில்ஸ் வந்து டெண்டன்சி டு ஸ்மால் அண்ட் பெயின்ஃபுல் பாயில்ஸ் ஒன் ஆஃப்டர் நடந்து. ஸோ குட்டி குட்டி பாயில் வந்துட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்று வரும், அது மறைஞ்சதுக்கப்புறம் திருப்பி வரும், அப்புறம் மறைஞ்சதுக்கப்புறம் திருப்பி வரும். எக்ஸ்ட்ரீம்லி சோர், அது டச் பண்ணால் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸ்மால் பாயில்ஸ் இந்த க்ராப்ஸ் அப்படின்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் வந்து நிறைய குட்டி குட்டி ஸ்மாயில்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். தேர் கம்பேரிங் வித் சல்ஃபர். பேரலைசிஸ் வந்து லெஃப்ட் சைடு, பல்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்டெப்டோர் அப்படின்னா என்னென்னா அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோரிங் டைப் ப்ரீத்திங் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். அன்கான்ஷியஸான டைம்லேயுமே தே வில் ஹாவ் தி ஸ்னோரிங் டைப் ப்ரீத்திங். சைனிங்னா வந்து அடிக்கடி பெருமூச்சு வந்து விட்டுட்டு இருப்பாங்க. மற்றதைங்கன்னா வந்து தெளிவில்லாமல் முணுக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து மெயின் ஃபீச்சர் ஆஃப் பேரலைசிஸ். பேரலைசிஸ் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும், பல்ஸ் ஃபுல் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதாவது கடுமையான அன்கான்ஷியஸ் ஸ்டேட்லேயுமே வந்து ஸ்னோரிங் மாதிரி, அதாவது கொரட்டை விட்டுற மாதிரி ப்ரீத்திங் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். நாய்ஸி ப்ரீத்திங். அடிக்கடி வந்து பெருமூச்சு விடுவாங்க, தெளிவில்லாமல் முணுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து மட்டரிங். பெருமூச்சு விடுறது சைனிங். ஸ்டெட்டர்ன்றது ஸ்னோரிங் டைப் ப்ரீத்திங் ஆர் நாய்ஸி ப்ரீத்திங். டைஜஸ்டிவ் சிம்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெல்ஜிக். ஓகே, ஸோ பெல்ஜிக் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏப்பம் வந்து ரொம்ப வந்து புட்ரீடாக இருக்கும். ரோட்டன் எக்ஸ் மாதிரி ஸ்மெல் இருக்கும். டிசென்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா விச்சூரியானா என்னென்னா யூரின் வந்து வெளில போகிறதுக்கே வந்து தட் இஸ் வெரி டிஃபிகல்ட்டி அண்ட் ரிட்டென்ஷன் இஸ் ஆல்சோ தேர். ஃப்ரூட்லெஸ் யர்ச்சிங்னா வந்து ஸோ ஸ்டூல் வந்து வரணும் அப்படின்ற ஒரு ஆர்ஜ் இருக்கும். ஆனால் ஸ்டூல் வந்து வரவே வராது, ரொம்ப கம்மியாக தான் வரும். அதாவது ஃப்ரூட்லெஸ் அர்ஜிங், அதாவது வர மாதிரி இருக்கும். அதாவது அந்த ஆர்ஜ் வந்து இருக்கும், வரணுன்ற அந்த ஸ்டூல்ஸ் பாஸ் பண்ண ஆர்ஜ் இருக்கும். பட் ஆனால் ஸ்டூல்ஸ் வந்து வரவே வராது. பாஸ் பண்ணும்போது ஸ்டூல்ஸ் வராது, இல்லைனா ரொம்ப கம்மியாக வரும். லாங் இன்டர்வல்ஸ் பிட்வீன் ஸ்டூல்ஸ்னால், ஸோ ஒரு தடவை ஸ்டூல் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு தான் ஸ்டூல் வந்து வெளில வரும். கான்ஸ்டிபேஷன், ரெக்டம் லோடட். ஸோ பீசஸ் வில் நாட் கம் அவே, வெளில வரவே வராது. ரிப்பன் லைக் ஸ்டூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அர்னிக்கால தான் வந்து ரிப்பன் மாதிரி நாடா போல் வந்து ஸ்டூல்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். லேபர் அண்ட் போஸ்ட்மார்ட்டம். சோர்னஸ் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப்டர் லேபர். பிரசவத்துக்கு அப்புறமேட்டு, ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமேட்டு ஜென்டல் அண்ட் பெல்விக் டிஷ்யூஸ் எல்லாமே ரொம்ப ப்ரூயிஸ் அண்ட் சோர் ஃபீலிங் இருந்துச்சுன்னா அப்போ அந்த கண்டிஷனுக்கு அர்னிக்கா தான் திங்க் பண்ணும். அதே மாதிரி போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ் ஆர் பர்பியூரியல் கண்டிஷன்ஸ்க்கு வந்து இந்த அர்னிக்கா வந்து வெரி வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரிட்டென்ஷன் ஆர் இன்கன்டினன்ஸ் யூரின் ஆஃப்டர் லேபர். யூரின் போனதுக்கு, அதாவது லேபர், அதாவது ஆஃப்டர் போஸ்ட்மார்ட்டம்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூரின் வந்து இன்கான்டினன்ஸ், அடிக்கடி யூரின் வந்து வந்துகிட்டே இருக்கும், கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வந்துகிட்டே இருக்குது, இல்லைனா யூரின் வராமல் உள்ளுக்குள்ளேயே இருந்துடுது, ரிட்டென்ஷன் ஆகிடுதுன்னா அதுக்கும் வந்து அர்னிக்காவில் தேர் கம்பேரிங் வித் ஓபியம். ஸோ அர்னிக்கா ரிலேஷன்ஸ் காம்ப்ளிமெண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா அக்கோனைட், ஹைப்பரிக்கம் அண்ட் ட்ரஸ்டாக்ஸ். தே ஆர் சிமிலர். அந்த ஏன் சிமிலர்னா சிமிலர் ப்ரூயிஸ் சோர் ஃபீலிங்க்கு வந்து வாட் ஆர் கம்பேரிங் பண்ணுறாங்க அப்படின்னா பாப்டீஷியா, சைனா, பைரலக்கா, பைரோஜினம், ரஸ்டாக்ஸ், ரூட்டா, செஃபிஸ்டாகரியா இதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அர்னிகா ஃபாரஸ் வெல் ஆஃப்டர் அக்கோனைட், ஹெப்பிஸ், ஹெமாமலிஸ், சிப்பிகா, கன்விராட்ரம். ஸோ இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட அர்னிகா வந்து வி கேன் கம்ப்யூட் இந்த காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்கலாம். ஸோ எதுக்கு அப்படின்னா வந்து ஃபார் ஹெமரேஜிக் பிக்சர்ஸில் அர்னிகாஸ் ஃபாலோ வெல் ஆஃப்டர் அக்கோனைட், எப்பிஸ், ஹெமாமலிஸ், சிப்பிகா, கன்விராட்ரம் ஆல்பம். எதுக்கு அப்படின்னா ஹெமரேஜிக் பிக்சர்ஸில். அர்னிகா இஸ் ஃபாலோட் பை சல்ஃபியூரிக் ஆசிட். எந்த கேஸில் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கேசஸில் வந்து நல்லா ஃபாலோ வெல் ஆகும். எயில்மெண்ட்ஸ் ஃப்ரம் ஸ்பிரிச்சுவஸ் லிக்வர். ஆல்கோஹாலிக் ட்ரிங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ சம்டைம்ஸ் தே ஹாவ் இந்த மாதிரி குடிச்சதுக்கு அப்புறமேட்டு பாடியெல்லாம் அடிச்ச மாதிரி சென்சேஷன் இருந்துச்சுன்னா அப்போ வந்து வி கேன் திங்க் ஆஃப் அர்னிகா. ஸோ சார்கோல் வேப்பர்ஸ்னால் சார்கோல் ஸ்மோக் ஃபியூம்ஸ்க்கு அப்புறமேட்டு கம்பெனி ஸ்டார்ட் ஆகும். ஸ்பைனல் கன்கஷன், கம்பேர் ஹைப்பரிக்கம். ஸோ ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி, நர்வ் இன்ஜுரி வந்து தேர் கம்பேரிங் வித் ஹைப்பரிக்கம். ஸோ அர்னிகாவோட மெயின் மொடாலிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா அட் ரெஸ்ட்டில் வந்து அக்ரவேட் ஆகும், லைங் டவுன் வந்து அக்ரவேட் ஆகும், வைன் குடிச்சு அதுக்கு அக்ரவேட் ஆகிடும். ஆனால் அமிர்தேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஃப்ரம் மோஷன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனால் வந்து பெட்டர் ஆகிடுவாங்க.
ஸோ ஃப்ரம் காண்டாக்ட். ஸோ குறிப்பிட்ட சிம்டம்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காண்டாக்டில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ரிலீவ் சென்சேஷன் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் Arnica montana, and revise it once, and we'll move on to the next drug. Yes, thank you so much. We will see you in the next video. Thank you.